பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கு தொடர்பாக யூடியூபர் சவுக்கு சங்கரை திருச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போலீசார் அழைத்து வந்துள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தினேஷிடம் கேட்கலாம். தினேஷ், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கு தொடர்பாக யூடியூபர் சவுக்கு சங்கரை திருச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு போலீசார் அழைத்து வந்திருக்கிறார்கள். அது தொடர்பான நேரலை காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். எமது செய்தியாளர் தினேஷிடம் அங்கு நிலவக்கூடிய களச்சூழல் குறித்து கேட்டு பெறுவோம். தினேஷ், ஓவர் டு யூ. வணக்கம். அதாவது பெண் காவலர்களையும் பெண் காவல்துறை சார்ந்த அதிகாரிகளையும் இழிவாக பேசியது தொடர்பாக அவர் மீது சவுக்கு சங்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் கடந்த 4ஆம் தேதி கோவையில் கைது செய்யப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில அவர் மீது பல்வேறு காவல் நிலையங்கள்ல பெண் காவலர்களை சேர்ந்த அதிகாரிகள் அவர் மீது இந்த யூடியூப் சேனல் ஒன்றில் காவலர்களை பற்றி இழிவாக பேசியதன் அடிப்படையில் பலரும் புகார் அளித்தனர். இந்த நிலையில சவுக்கு சங்கர் மற்றும் அந்த ரெட்பிக்ஸ் எடிட்டராக இருக்கக்கூடிய ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் ஆகியோர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. சவுக்கு சங்கர் மீது மட்டும் 7 வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட நிலையில இந்த யூடியூப் சேனல்ல பேசிய அந்த பெண் காவலர்களை பற்றி அவதூறாக பேசியது தொடர்பாக திருச்சி மாவட்டம் முசிறி டிஎஸ்பியாக இருக்கக்கூடிய யாஸ்மின் அவர்கள் திருச்சி சைபர் கிரைம் போலீசார்ல புகார் அளித்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில 5 பிரிவின் கீழ் சவுக்கு சங்கர் மீதும் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் மீதும் வழக்கு பதிவானது செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில அந்த வழக்கில் ஆஜர்படுத்துவதற்காக இன்றைய தினம் திருச்சி மாவட்ட காவல்துறை சார்ந்த பெண் காவலர் அடங்கிய குழுவானது கோவைக்கு சென்று கோவையிலிருந்து சவுக்கு சங்கரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக தற்போது இங்கு அழைத்து வந்தனர். சற்று நேரத்திற்கு முன்பாக அந்த சவுக்கு சங்கர் இங்க அழைத்து வரும்போது இந்த பகுதியில சுமார் 100க்கும் மேற்பட்ட பெண் காவலர்கள் இங்கு பாதுகாப்பு பணியில ஈடுபட்டாங்க. தொடர்ந்து சவுக்கு சங்கருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக பெண்கள் அமைப்பை சேர்ந்தவர்கள் எந்த ஒரு அமைப்பும் இல்லாம அந்த பெண்களில் அவருக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பியவாறு இந்த நீதிமன்றத்துல அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். தொடர்ந்து அந்த பலத்த பாதுகாப்போடு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக தற்போது சவுக்கு சங்கரை நீதிமன்ற வளாகத்திற்குள் அழைத்து சென்றுள்ளனர். தகவல்களுக்கு நன்றி தினேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.